இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே ஆர்டிக்கிள் 25 உடைய 4வது சிறப்பம்சம் என்னவென்றால், ரைட் டு ப்ரொபகேட். நான் எந்த மதத்தை விசுவாசிக்கிறேனோ, எந்த கடவுளை விசுவாசிக்கிறேனோ, அந்த மதத்தை, அந்த கடவுளை பரப்புவதற்கான உரிமை என்று சொல்லி ஆர்டிக்கிள் 25 அந்த 4வது சிறப்பு அம்சம் நமக்கு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு என்பது எல்லோருக்கும் அறிந்த விஷயம், அறிந்த காரியம். இந்தியாவிலே யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் நம்பலாம், தழுவலாம், எந்த கடவுளை வேண்டுமானாலும் நம்பலாம், ஏற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் அதற்கு ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இறைவனும் யார் என்று மனிதனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த இறைவனை ஏற்றுக்கொள்வதும் வேண்டாம் என்று ஒதுக்குவதும் ஒவ்வொரு மனிதனின் உரிமை. அவனுடைய சுய சித்தத்தின்படி அவன் செய்யட்டும் என்று சொல்லி அவனுக்கு சுய சித்தத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆங்கிலத்திலே அதை ஃப்ரீ வில் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய 75வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே நான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த அரசியலமைப்பு சட்டம் ரைட் டு பிலீவ் அல்லது ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், மத சுதந்திரத்தை குறித்து என்ன கூறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அதனுடைய முகப்புரை, அதாவது ப்ரீ ஆம்பிள், இப்படியாக இருக்கிறது. We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, தமிழிலே பார்க்கிற பொழுது அங்கே இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசை நிருபவும் என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த முகப்புரையிலே, அதாவது இந்த ப்ரீஆம்பிள் என்று சொல்லப்படுகிற முகப்புரையிலே சொல்லப்பட்டிருக்கிற 2 வார்த்தைகள் குறிப்பிடத்தக்கவை. என்னது? சமய சார்பின்மை, சமநல சமுதாயம். சமய சார்பின்மை, சமநல சமுதாயம், செக்யூலர், சோசியலிஸ்ட் என்கிற வார்த்தைகள் இந்த முகப்புரையின் சிறப்பு அம்சமாக அமைந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. இங்கே யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் தழுவலாம், எந்த கடவுளை வேண்டுமானாலும் அவன் ஏற்றுக்கொண்டு வணங்கலாம் என்றெல்லாம் அரசியலமைப்பு சாசனம் மனிதனுக்கு உரிமை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். சரி, இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஆர்டிக்கிள் 12 35 வரைக்கும் ஒரு மனிதனுக்கான அடிப்படை உரிமைகளை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆர்டிக்கிள் 12 35 வரைக்கும் மனிதனின் தனிப்பட்ட உரிமைகளை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதிலே ஆர்டிக்கிள் 25 28 வரைக்கும் மத சுதந்திரத்தை பற்றி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத சுதந்திரத்தை பற்றி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இதிலே ஆர்டிக்கிள் 25ல் இருக்கிற 4 காரியங்களை பாருங்கள். அதில் ஒன்று ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ். ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ், மனசாட்சியின் சுதந்திரம். ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ், என்னுடைய மனசாட்சியிலே நான் எந்த மதம் சிறந்த மதம் என்று சொல்லி நானே தீர்மானித்துக் கொள்ளலாம். இந்த மதம் தான் சிறந்த மதம், இந்த தெய்வம் தான் சிறந்த தெய்வம், இந்த மதம் தான் எனக்கு ஏற்ற மதம், இந்த தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி ஒரு மனசாட்சியிலே எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஃப்ரீடம் டு ப்ரொஃபஸ், இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா ரைட் டு ப்ரொஃபஸ் என்று சொல்லலாம். ரைட் டு ப்ரொஃபஸ், அதாவது நான் மனதளவிலே யார் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டேனோ, எதை என்னுடைய மதம் என்று ஏற்றுக்கொண்டேனோ, அதை இந்த வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கான உரிமையை இந்த 2வது சிறப்பம்சம் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மத சுதந்திரத்திற்கான 25வது ஆர்டிக்கிளின் 2வது சிறப்பம்சமாக அது அமைகிறது. 3வதாக ஃப்ரீடம் டு பிராக்டிஸ், ரைட் டு பிராக்டிஸ். நான் என் மனசாட்சியிலே எது என்னுடைய மதம் என்று தீர்மானித்தேனோ, யார் என்னுடைய தெய்வம் என்று தீர்மானித்தேனோ, அதை வெளிப்படுத்துவதற்கான உரிமையை பார்த்தோம். இப்பொழுது அதை அந்த மதம் சொல்லுகிற காரியங்களை நான் கடைபிடிக்க எனக்கு உரிமை இருக்கிறது. அதை நான் நடைமுறைப்படுத்த எனக்கு உரிமை இருக்கிறது. ரைட் டு பிராக்டிஸ் வாட் ஐ பிலீவ் என்று சொல்லி இங்கு போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இங்கே பார்க்கிற பொழுது ஒரு இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கோயிலுக்கு செல்வது அல்லது பலி செலுத்துவது, இது போன்ற சில கடமைகள் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் 5 முறை தொழுவது மற்றும் வேறு சில அவர்கள் கடமைகள் என்னவோ அதை செய்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சீக்கியர்கள் தலையிலே அந்த தலைப்பாகை அணிந்து கொள்வதோடு மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு கத்தியை தங்கள் இடத்தில் வைத்துக் கொள்வதற்குமான அனுமதியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் இந்த காரியங்களிலே பார்க்கிறோம். 4வதாக ரைட் டு ப்ரொபகேட். ரைட் டு ப்ரொபகேட், நான் என்ன விசுவாசிக்கிறேனோ, எதை என்னுடைய மதம் தெய்வம் என்று வெளி உலகத்துக்கு தெரிவித்திருக்கிறேனோ, எதை நடைமுறைப்படுத்துகிறேனோ அதை நான் பரப்புவதற்கான உரிமை என்று சொல்லி இந்த 4வது சிறப்பம்சத்தை 25வது ஆர்டிக்கிளிலே பார்க்கிறோம். ஆனால் இந்த 4வது சிறப்பம்சமான ப்ரொபகேட், ரைட் டு ப்ரொபகேட் என்கிற வார்த்தை அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சாசனத்தை, அதாவது இந்த மசோதாவை தாக்கல் செய்யும்போது அங்கு இல்லை. சரி, அந்த ப்ரொபகேட் என்கிற வார்த்தை எப்படி வந்தது, இதை நம்ம பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரொபகேட் என்கிற வார்த்தை எப்படி வந்தது? ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து செல்லும் பொழுது இங்கே அவர்கள் போட்ட சட்டத்தில் ஒன்று என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருவதற்கு நாட்கள் ஆகும், காலங்கள் பல ஆண்டுகள் செல்லும். அதற்காக அவர்களுக்கு மைனாரிட்டி என்று சொல்லப்படுகிற அளவிலே அவர்களுக்கு ஒரு நாமினேட்டட் எம்பி, நியமன எம்பி பதவி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அப்படியாக 1954 ஒரு நாமினேட்டட் எம்பியாக அங்கு சென்றவர் தான் எம் ரத்னசாமி அவர்கள் ஆவார்கள். எம் ரத்னசாமி, அதாவது மரியதாஸ் ரத்னசாமி என்பவர்கள் ஆவார்கள். 1954 அம்பேத்கர் அவர்கள் இந்த மசோதாவை தாக்கல் செய்கிறார். அங்கே இந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் என்கிற இடத்திலே அங்கு ரைட் டு கான்சைன்ஸ் இருந்துச்சு, ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் இருந்துச்சு, ரைட் டு ப்ரொஃபஸ் இருந்துச்சு, ரைட் டு ப்ராக்டிஸ் இருந்துச்சு, ரைட் டு ப்ரொபகேட் இல்லை. அப்பொழுது இந்த ரத்னசாமி அவர்கள் குரல் கொடுக்கிறார், ஐயா, இந்த மசோதாவை நான் தாக்கல் செய்ய விட மாட்டேன், இதில் எனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லி அவர் கிறிஸ்தவர்களின் சார்பாக குரல் எழுப்புகிறார். அப்பொழுது அங்கு இருந்தவர்கள் எல்லாம் இவரை தடை செய்கிறார்கள். அப்பொழுது அம்பேத்கர் அவர்கள் கேட்கிறார்கள், என்னையா உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா, என்னுடைய மத கடமையை செய்வதற்கான உரிமை அங்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என்ன உங்கள் உரிமை சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு இந்த ரத்னசாமி அவர்கள், இவர் ஒரு சிறந்த கல்வியாளர்,
ஒரு சிறந்த வழக்கறிஞராக இருக்கிறவர். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஐயா, ஒரு இந்து நபரை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய மத சுதந்திரம், மத கடமை மொட்டையடித்துக் கொள்வதாக இருக்கலாம், கோயிலுக்கு செல்வதாக இருக்கலாம், பலி செலுத்துவதாக இருக்கலாம், இதெல்லாம் இருக்கிறது. அதை அவர்களுக்கு செய்ய அங்கு உரிமை இருக்கிறது. ஒரு இஸ்லாமியன் 5 முறை தொழுவது, இன்னும் புண்ணிய ஸ்தலத்திற்கு செல்வது போன்ற கடமைகளை செய்வதற்கு அவனுக்கும் அங்கு உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவனாகிய எனக்கு அங்கு உரிமை இல்லை என்று சொல்லி, எங்களுடைய மத கடமை என்னவென்றால், நாங்கள் ருசி பார்த்த தெய்வத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் எங்கள் மத கடமை. ஆண்டவர், நீங்கள் புறப்பட்டு போய் சகல காரியங்களுக்கும் நான் உங்களுக்கு உபதேசித்ததை அறிவுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம். யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்று சொல்வது போல, நாங்கள் ருசி பார்த்த இந்த இயேசுவை நாங்கள் மற்றவர்களிடத்தில் அறிவிக்க வேண்டும், பரப்ப வேண்டுமே. இதுதானே எங்கள் மத கடமை என்று சொல்லி அவர் சொல்லுகிற பொழுது, சில எதிர்ப்பாளர்கள் குரல் எழுப்புகிறார்கள். ஆனாலும் அம்பேத்கர் அவர்கள், சரி, இந்த மசோதாவை நான் தாக்கல் செய்யவில்லை, நான் சட்ட ஆலோசகர்களிடம் கலந்து ஆலோசிக்கிறேன், பெரிய வல்லுநர்கள் எல்லாரிடமும் கலந்து ஆலோசித்து விட்டு பிறகு நான் முடிவெடுக்கிறேன் என்று சொல்லி அவர் அங்கிருந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக சென்ற பிற்பாடு அவர் திரும்பவுமாக இவர்கள் சொன்னதை ஒப்புக்கொண்டு விட்டு, திரு ரத்னசாமி அவர்கள் சொன்ன அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு, ரைட் டு ப்ரொபகேட், மதத்தை பரப்புவதற்கான உரிமை என்று சொல்லி அங்கு ப்ரொபகேட், பரப்புதல் என்கிற வார்த்தையை அங்கு சேர்க்கிறார். இன்றைக்கு யார் வேண்டுமானாலும், எந்த மதத்தவரானாலும், அவர்களுடைய மதத்தை குறித்ததான காரியத்தை மற்றவர்களிடத்தில் எடுத்து சொல்லலாம், பரப்பலாம் என்பதற்கான உரிமை இங்கிருந்து தான் வருகிறது. இந்த ப்ரொபகேட் என்கிற வார்த்தை உண்மையிலேயே சொல்ல போனால் அது கிறிஸ்துவ சமுதாயத்திற்காகத்தான் முதலிலே கொண்டு வரப்பட்டது. இன்று அது அனைவருக்கும் மிகவும் ஆசீர்வாதமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறதை நாம் இங்கு காண முடிகிறது. அருமையானவர்களே, ஆக இந்த 25வது ஆர்டிக்கிளிலே மத சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறதிலே ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ், நான் எனத்தை விசுவாசிக்க வேண்டும் என்பது உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட் டு ப்ரொஃபஸ், நான் என்ன விசுவாசிக்கிறேனோ அதை வெளி உலகத்திற்கு சொல்ல எனக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ட் தென் ரைட் டு ப்ராக்டிஸ், என்னுடைய மத கடமைகளை செய்வதற்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ரைட் டு ப்ரொபகேட், என் விசுவாசத்தை, என் கடவுளை நான் மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு, பரப்புவதற்கு எனக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 25வது ஆர்டிக்கிள் இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆர்டிக்கிள் 26 அங்கு பார்க்கிற பொழுது ரைட் டு ரிலீஜியஸ் டினாமினேஷன், ஒருவர் அவருடைய டினாமினேஷனை, சொந்த அமைப்பினை அவர்கள் உருவாக்கி கொள்ளலாம் என்று சொல்வதற்கான உரிமை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆர்டிக்கிள் 27 பார்க்கிற பொழுது மத சம்பந்தமான காரியங்களிலே அவர்கள் அதற்கான வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 28 பார்க்கிற பொழுது அங்கு அரசு அலுவலகங்களிலே எந்த விதமான மத அறிவுறுத்தல்களும் இருக்கக்கூடாது என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், மத சுதந்திரமான இந்த காரியத்திலே அரசாங்க அலுவலகங்களில், அரசாங்க பள்ளிகளில், அரசாங்க கல்லூரிகளில் மத சம்பந்தமான காரியத்தை அறிவுறுத்தல் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே எய்டட் காலேஜ், எய்டட் ஸ்கூல் போன்ற இடங்களிலே மத சம்பந்தமான அறிவுறுத்துதல்கள் இருக்கலாம். ஆனாலும் யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது, வற்புறுத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அதே சமயத்திலே 18 வயதுக்கு கீழே இருந்தால் அறிவுறுத்தலும் கொடுக்கக்கூடாது, அவர்கள் பெற்றோருடைய அனுமதி பெற்று தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த வேளையிலும் கூட இந்த அரசியலமைப்பு சுதந்திரம் நமக்கு மத சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. யார் வேண்டுமானாலும், எந்த மதத்தை வேண்டுமானாலும், எந்த கடவுளை வேண்டுமானாலும் நம்புவதற்கு, அதை வெளிப்படுத்துவதற்கு, அந்த கொள்கைகளை பின்பற்றுவதற்கு, அதை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கான உரிமைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலும் தேவனும் யார் தேவன் என்று இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கிற பொழுது இயேசு அவரே மெய்யான தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் மனிதனுக்கு ஒரு ஃப்ரீ வில், அதாவது சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். மனிதன் அவர்தான் தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதும் அவரை ஏற்றுக்கொள்ளாததும் அவனுடைய வசத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள்
ஆசீர்வதிக்கப்பட்டு நித்திய பேரின்பத்தை, தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நித்திய பேரழிவையும் சமாதானமின்மை, நிம்மதியின்மையையும் பெற்றுக்கொண்டு நித்திய மரணத்தை, மரண ஆக்கினையை அவர்கள் தெரிந்தெடுத்துக் கொள்கிறார்கள். இதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வேளையிலும் இதை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நித்திய பேரின்பத்தை பெற வேண்டும் என்பது எங்களது ஆசை. ஆனாலும் நாங்கள் உங்களை வற்புறுத்தவில்லை, நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம், நித்திய பேரின்பம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அரசியல் அமைப்பு சட்டம் மத சுதந்திரத்தை குறித்து என்ன கூறுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட இந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். ஸ்தோத்திரம். உம்மை அறிந்து கொண்டு எங்களுக்கு நீர் கொடுத்த கடமைகளை நாங்கள் சரியாய் செய்ய உதவி செய்யும். இதை பார்க்கிற கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். அவர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மத சுதந்திரத்தையும், அதாவது சுய சித்தத்தையும், ஃப்ரீவில் என்று சொல்லப்படுகிற சுய சித்தத்தையும் பயன்படுத்தி யார் தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு அவரை தொழுது கொள்ளும்படிக்கு ஒரு விசேஷ கிருபை ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.